ஓம் சாய்ராம். லக்ஷ்மி குபேரர் அருளை பெற்று தரக்கூடிய இந்த குபேர குஞ்சம்னு சொல்லக்கூடிய குபேர படி வந்து அக்ஷய திருதி அன்றைக்கி நீங்கள் வச்சுருப்பீங்க. அன்றைக்கி வைக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இது மாதிரி குபேர படி வந்து வைக்கலாம். இதனால் வீட்டில் சகல ஐஸ்வர்யமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனதானியத்துக்கு குறைவு இருக்காது. இது மாதிரி ஃபில் பண்ண இந்த அரிசி, உள்ளே இருக்கக்கூடிய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள், இதையெல்லாம் எப்போ வந்து நம்ம மாற்றலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 10 அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அரிசி அல்லது நெல்லை வந்து மாற்றிக்கலாம். அப்படி நீங்கள் மாற்றும்போது நீங்கள் அரிசி அல்லது நெல் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் பறவைகளுக்கு அதை உணவு தானமாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி பேக் வச்சுருப்பீங்க இல்லையா, அதாவது சாப்பாட்டு அரிசி பேக், அதில் நீங்கள் சேர்த்துக்குங்க. மீதி அரிசியை வந்து நீங்கள் எதாவது பிரசாதம் பண்ணி சுவாமிக்கு வந்து நிவேதனம் பண்ணிடுங்க. நெல் வச்சுருந்தா நெல் வந்து உங்களால் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது பறவைகளுக்கு நீங்கள் தானம் பண்ணிடலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் படியை நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் மஞ்சள் நீரால் கழுவி ட்ரை பண்ணிக்கோங்க. திருப்பவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரிசி, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு திருப்பவும் நீங்கள் அதை பூஜையில் வச்சு தொடர்ச்சியாக பூஜை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த காயின் வைக்கக்கூடிய பிளேட் இருக்குது இல்லைங்களா, அது காப்பரில் கிடைக்கும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் காப்பர் பிளேட் வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. தேங்க்யூ.